Hello friends, welcome to Rasi Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுனா நேத்து நீட் யூஜிக்கு உண்டான எக்ஸாம் நடந்தது. கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் நம்ம இந்தியால எக்ஸாம் எழுதுனாங்க. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் 1.4 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதிருக்காங்க. இதுல क्वेश्चन பேப்பரோட டிஃபைனிங் லெவல்ஸ் எப்படி இருக்கு? நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணோம் அப்படினா என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் படிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியால கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் இந்த நீட் யூஜிக்கு உண்டான எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. இதையும் தாண்டி நம்ம தமிழ்நாட்டுல 1.4 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எஸ்பெஷலி நீட்டோட क्वेश्चन பேப்பரோட டிஃபிகல்டி லெவல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீடைலா நம்ம பேசணும் அப்படின்னா உங்களுக்கு பிசிக்ஸ் எப்படி இருந்தது, கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது, பயாலஜி எப்படி இருந்தது அப்படிங்கறத டீடைலா பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2025 கம்பேர் பண்ணும்போது 2026ல எத்தனை பேப்பர் ஈஸியாகவும் வெரி ஈஸியாகவும் மீடியமாகவும் டிஃபிகல்ட்டாகவும் ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. உங்களுக்கு வந்து இந்த பேப்பர் வந்து 9 கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி ஈஸியாக இருந்தது 8 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருந்தது. மீடியமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு 16 கொஸ்டின்ஸ், அதே மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கிறது 12. ஸோ நியர்லி வந்து இந்த 7 வந்து உங்களுக்கு இங்கே டேலி ஆயிடுச்சு. அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்திருக்கு. ரொம்ப டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்தது. பட் வந்து 2025ல கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. சரிங்களா? ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட முடியாது. 2025 கம்பேர் பண்ணும்போது ஓகே ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா 2025 கம்பேர் பண்ணும்போது 2026ல உங்களுக்கு 7 கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி 15 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாகவும், மீடியம் வந்து உங்களுக்கு 14 கொஸ்டின்ஸ் மீடியமாக இருந்ததுக்கு, டிஃபிகல்ட் வந்து உங்களுக்கு 9 ஈக்குவலாக பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது கெமிஸ்ட்ரியுமே 2025 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக இருந்திருக்குது அப்படிங்கிறது இங்கிறதே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பயாலஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸி வந்து 22 கொஸ்டின்ஸ் ஓகே. அதே மாதிரி ஈஸிங்கிறது 40 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டின்ஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி மீடியம்ங்கிறது 26 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருந்திருக்கு. டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் வந்து இங்கே 2 கொஸ்டின்ஸ் தான் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பயாலஜி ஓரளவுக்கு ஈஸியாகவே இருந்தது. ஏன்னா டிஃபிகல்ட்டி கொஸ்டின்ஸ் இல்லாதனால ஓரளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் அட்டன் பண்ண முடிஞ்சதாக இருந்ததுன்னு ஸ்டூடெண்ட்ஸும் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்சிஆர்டி பேஸ் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய டைரக்ட் கொஸ்டின்ஸாக பயாலஜியில் வந்திருந்தது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஃபிசிக்ஸ் ஆகட்டும் சரி, கெமிஸ்ட்ரி ஆகட்டும் சரி, உங்களுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மாடரேட்டாகவும், பயாலஜி வந்து ஈஸியாகவும் இருந்தது அப்படின்னு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் சொன்னாங்க. இதையும் தாண்டி நிறைய வல்லுநர்களும் இதை தான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ வந்து 2026ல தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜில் நான் ஜாயின் பண்ணோம்னா என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ரேங்கை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்டி வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் எதுக்கு அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் வந்து உங்களோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸ், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேர் அந்த கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தும் உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வந்து அமையும். ஸோ அந்த பர்சன்டேஜ் வச்சு தான் உங்களுக்கு ரேங்க் அமையும். அது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டையும் உங்களோட மார்க்கை வச்சு உங்களுக்கு ரேங்க் வந்து கொடுப்பாங்க. இதுதான் ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம தமிழ்நாட்டில் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அந்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எஸ்பெஷலி 2021, 2022, 2023 அண்ட் 24 அண்ட் 25ல உங்களுக்கு என்ன கட் ஆஃப் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ எஸ்பெஷலி உங்களுக்கு 2024 வந்து கம்பேர் பண்ணும்போது 2025 கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்ததுங்கிறது உங்களுக்கு இந்த மார்க்கை பார்த்தாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாஸ் வந்துடும். ஸோ இது பாருங்க உங்களுக்கு 651, ஆனால் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 538 தான் இருந்திருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு மோரல்லஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி 2026ல இருந்ததுன்னா 2025 அளவுக்கு டஃப் இல்லை, ஆனால் 2024 அளவுக்கு ஈஸியும் இல்லை, ரெண்டுக்கும் மிடில் இருக்குது அப்படிங்கிறதா இதுலேருந்து நம்ம ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 2026ல உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா நியரஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு 60 to 70
மார்க்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்ஸ் வாங்குறதுக்கு. அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே வந்து 538 அப்படின்னா உங்களுக்கு வந்து 60 to 70 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 60s இருக்கலாம், இல்லை 70+லையும் இருக்கலாம். இது வந்து ஆவரேஜ் ரேஞ்சு. ஸோ இது வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் கட் ஆஃப் தான். எக்ஸாக்டாக இதுதான் வருமா அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து நம்ம லாஸ்ட் 5 இயர்ஸை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி உங்களோட கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வச்சு நம்ம வந்து இதை கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் சேஃபர் சைடில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணணும், சேஃபர் சைடில் நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதிலேருந்து உங்களுக்கு 60 to 70 மார்க்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன கட் ஆஃப் வருதோ அந்த கட் ஆஃப் தான் உங்களோட கம்யூனிட்டிக்கு உண்டான கட் ஆஃப். சரிங்களா? ஸோ அந்த கட் ஆஃப் இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபர் சைட், அதாவது நீங்கள் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல பட் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதையும் தாண்டி உங்களுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2021, 22, 23, 24 and 25ல உங்களுக்கு வந்து என்னென்ன உங்களுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரவுண்ட் 1ல் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ரவுண்டு 2ல் 1 or 2 மார்க்ஸ் வேரியேஷன்ஸ் ஆகலாம். அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது 2024க்கும் 25க்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ 2024 விட உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் 2026ல் ஈஸியாகவும் இல்லை, 2025 விட கொஷின் பேப்பர் டஃப்பாக இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேயுமே உங்களுக்கு 60 மார்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் +or-70 மார்க்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணி உங்களோட கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட மார்க்ஸ் அந்த மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேஃபர் சைடு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அதாவது உங்களுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவுன்சிலிங் மூலமாக சீட்ஸ் எடுக்கும்போது அப்படிங்கிறத நம்ம இங்கே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சு நீங்கள் சேஃபர் சைடில் இருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதையும் தாண்டி இன்னுமே உங்களுக்கு என்டிஏ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக அப்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.